காணாமல் போன கணவன், கடத்தி நாடகமாடிய நண்பர்கள், சொல்ல சொல்ல கேட்காத மனைவி, தடுத்தும் தொடர்ந்த நட்பு, மீன் குழம்பு ருசியால் ஒரு விபரீதம். நடந்தது என்ன? காவல் நிலையத்துக்கு மிகுந்த பதற்றத்துடன் வந்த இளம்பெண் ஒருவர் புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் தனது பெயர் மோனிகா என்றும், கடந்த 15ஆம் தேதி பொங்கல் அன்று வீட்டை விட்டு வெளியே சென்ற தனது கணவர் செய்து வீட்டிற்கு திரும்பவில்லை என குறிப்பிட்டிருந்தார். என் பேர் மோனிகா, செட்டியூர். திங்கக்கிழமை 15ஆம் தேதி அப்போ எங்கள் வீட்டுக்காரர் யாரோ 2 பேர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நான் அதை பார்க்கல. செல்லு வீட்டிலே இருந்துச்சு. ஃபோன் பண்ணிக்கிறாங்க, வான்னு கூப்பிட்டதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருமான்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா ஆளவே காணோம். புகாரை கேட்ட போலீசார் எங்கேயாவது போயிருப்பார், வந்துடுவார்மா என்று கேஷுவலாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மோனிகா சொன்ன சந்தேகங்கள் போலீசையே அதிர்ச்சியடைய வைத்தது. முதற்கட்டமாக அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். காவல்துறையினரின் ஆய்வில் மோனிகாவின் கணவர் செய்து காரில் கடத்தப்பட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து இளம்பெண் அளித்த புகாரை பெற்றுக்கொண்ட காவலர்கள் பர்கூர் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ராஜா ரவி தங்கம் மற்றும் கூடுதல் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் சங்கு ஆகியோர் தலைமையில் விசாரணையை துவங்கினர். சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் காரை கண்டுபிடித்து பறிமுதல் செய்த காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் 28 வயதான முரளி என்ற ஜெயராமன், 23 வயதான நவீன் மற்றும் 33 வயதான தங்கராசு ஆகிய மூவரிடமும் விசாரணையை மேற்கொண்டனர். முதலில் தங்களுக்கு ஒன்றும் தெரியாதது போலவும், அப்படியா கடத்திட்டாங்களா என கேட்ட அந்த நபர்களை தங்கள் பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை செய்துள்ளனர் காவல்துறையினர். அப்போது அவர்கள் கூறிய தகவலை கேட்டு காவலர்களே விளவிழத்து போயிருக்கின்றனர். போச்சம்பள்ளியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார் மோனிகாவின் கணவர் 30 வயதான பெருமாள் என்று செய்து. இவர் திப்பனூர் ஏரியில் மீன்பிடிப்பது வழக்கம். அப்படி மீன்பிடிக்க சென்றபோது புளியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முரளி என்ற ஜெயராமன் அறிமுகமாகி உள்ளார். இவர்களுக்குள் நாளடைவில் நட்பில் ஏற்பட்ட நெருக்கம் ஏரியில் பிடித்த மீனை முரளியின் வீட்டில் சமைத்து சாப்பிடும் அளவுக்கு விரிவடைந்துள்ளது. இதன் மூலம் முரளியின் மனைவியிடம் சேதுவுக்கு நெருங்கிய நட்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. லாரி டிரைவரான முரளி அவ்வப்போது வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவது வழக்கம் என்பதால் முரளியின் வீட்டிற்கு வந்து முரளியின் மனைவியிடம் நட்பை வளர்த்துள்ளார் சேது. இது குறித்து அக்கம் பக்கத்தினர் முரளியிடம் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பலமுறை சேதுவையும் தனது மனைவியையும் முரளி எச்சரித்ததாக தெரிகிறது. ஆனால் இருவரின் நட்பும் தொடர்ந்து நீடிக்கவே செய்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த முரளி தனது நண்பர்களுடன் சேர்ந்து சேதுவை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளார். இந்நிலையில் திட்டமிட்டபடி கடந்த 15ஆம் தேதி பொங்கல் அன்று முரளி கார் ஒன்றை எடுத்துக்கொண்டு தனது நண்பர்களான மகாதேவ கொள்ளஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 23 வயதான நவீன் மற்றும் பட்டக்கப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 33 வயதான தங்கராசு ஆகிய மூவரும் சேர்ந்து சேதுவின் வீட்டிற்கு சென்று வீட்டிலிருந்த சேதுவை வெளியே செல்ல வேண்டும் என்று கூறி அழைத்துச் சென்றுள்ளனர். பின்னர் மத்தூர் அருகே காரில் சென்று கொண்டிருந்த போது தேங்காய் பட்டையை எடுத்து மூவரும் பலமாக சேதுவின் தலையில் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த சேது இரத்த வெள்ளத்தில் அங்கேயே உயிரிழந்துள்ளார். பின்னர் ஜெகதேவி அருகே குண்டப்பநாயனப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட நாகமங்கலம் கிராமத்தில் கோவிந்தசாமி என்பவரது மாந்தோப்பில் உள்ள தண்ணீர் இல்லாத 20 அடி ஆழக்கிணற்றில் சுமார் 4 அடி வரை பள்ளம் எடுத்து அதில் சேதுவின் உடலை புதைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் மீண்டும் சேதுவின் வீட்டிற்கு சென்ற முரளி மற்றும் அவரது நண்பர்கள் அங்கிருந்த இளைஞர் ஒருவரை அழைத்து தாங்கள் சேதுவின் நண்பர்கள் என்றும், சேது அவரது வீட்டில் செல்போனை வைத்துவிட்டார், அவரது செல்போனை வாங்கி வந்து கொடுங்கள் என கேட்டுள்ளனர். எதுவும் அறியாத அந்த இளைஞர் சேதுவின் செல்போனை வாங்கி வந்து கொடுத்துள்ளார். அதனை பெற்றுக்கொண்ட முரளி காவல்துறையினரை திசை திருப்ப பாபநாசம் பட பாணிகள் செல்போனை துணியில் சுற்றி
காஞ்சிபுரம் செல்லும் லாரியில் வீசியுள்ளனர். பின்னர் மூவரும் வழக்கம் போல சகஜ நிலையில் அவரவர் வீட்டிற்கு வந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடியுள்ளனர். அதுக்கப்புறம் 2 பசங்க வந்து செல்லு வாங்கிட்டு போனாங்க. யாருன்னு கேட்டதுக்கு நாங்கள் போச்சமில்லி ஸ்கூல் பசங்களாம் கேட்டதுக்கு இல்லை நாங்கள் ஸ்கூல் பசங்க கிடையாது, சேதாதானே தெரியும், செல்லு வாங்கி சொன்னாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க. அவ்வளோ சார். அப்புறமா செவ்வாய்க்கிழமை காலையில் 5 மணிலேருந்து ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப், ஃபோன் எடுக்கவே இல்லை. தெரிஞ்ச டிரைவர்கிட்டலாம் போய் விசாரித்தேன், யாருமே தெரியல வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அன்றைக்கி சாயந்தரம் போய் டிரைவர்கிட்ட போய் கேட்டது தெரியலம்மா, எங்களுக்கு எந்த நியூஸும் தெரிலன்னு சொன்னாங்க. புதன்கிழமை அண்ணாவையும் அப்பாவையும் வரவர் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுத்தோம் சார். ஒருவேளை காவலர்கள் விசாரித்து கண்டுபிடித்து வந்து விட்டால் என்ன செய்வது என்று யோசித்த முரளி நெஞ்சுவலி என்று கூறி நாடகம் நடத்த முடிவு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த 16ஆம் தேதி சந்தூர் சென்ற முரளி அங்கிருந்து 108 ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து தனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருப்பதாகவும் உடனடியாக தன்னை காப்பாற்றுமாறும் தகவல் அளித்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற 108 ஆம்புலன்ஸ் மருத்துவ ஊழியர்கள் அவரை மீட்டு போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு முரளியை பரிசோதித்த மருத்துவர் உடலுக்கு ஒன்றுமில்லை என்றும் நீங்கள் வீட்டிற்கு போகலாம் என கூறி அனுப்பியிருக்கிறார். இந்த நிலையில்தான் மோனிகாவின் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போது தனது நண்பன் சேதுவை சக நண்பன் முரளி அடித்து கொன்று சினிமா பாணியில் தப்பிக்க பல்வேறு திட்டம் தீட்டியும் மாட்டிக்கொண்டது தெரிய வந்தது. 4 நாள் வெயிட் பண்ணேன், நான் சொல்கிறேம்மா, எந்த இடப்பம் பேசியிருந்தாலும் உங்களுக்கு என்ன இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. காலையில் தான் எங்களுக்கு நியூஸ் தெரியும் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க அப்படின்றது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பர்கூர் வட்டாட்சியர் மகேஸ்வரி தலைமையில் சேதுவின் உடலை தோண்டி எடுத்தனர். பின்னர் மருத்துவர்கள் தண்டர்சிஸ் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உடற்கூறு ஆய்வு மேற்கொண்டு சேதுவின் உடலை மனைவி மோனிகாவிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து முரளி உட்பட 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருமணத்தை மீறிய நட்பால் நண்பனே சக நண்பனை அடித்து கொலை செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.